கடவுள் சொன்னபடியே விலங்குகள் நோவாவிடம் வந்தன. பின்னர் நோவா, அவன் மனைவி, அவனுடைய 3 மகன்கள் சேம், காம், யாபேத் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் அனைவரும் பேழைக்குள் நுழைந்தனர். 7 நாட்கள் அவர்கள் காத்திருந்தனர். 7ஆம் நாளில் வானம் இருண்டு போனது. பெரிய ஆழத்தின் ஊற்றுகள் திறந்தன. வானத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன. பூமியின் மேல் மழை வெள்ளமாக கொட்டியது. வானத்தின் வெள்ளக்கதவுகள் திறந்தன. பூமி முழுவதும் தண்ணீரால் மூடப்பட்டது. தண்ணீர் மேலும் மேலும் உயர்ந்தது. 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. தண்ணீர் பூமியின் மீது பலமாக பெருக்கெடுத்தது. வெள்ளம் பூமி எங்கும் பாய்ந்து மிக உயரமான மலைகளை மூடி தரையில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்துவிட்டது. பூமியில் நடமாடிய அனைத்து மாம்சங்களும், பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள் மற்றும் அனைத்து மனிதகுலம் வெள்ளத்தில் அழிந்தன. ஆனால் கடவுள் நோவாவையும் பேழையில் இருந்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்.